அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிடிசியோட நெக்ஸ்ட் மூவ் என்ன? அண்ட் தென் நம்ம எந்தெந்த கிரிப்டோல நம்ம ட்ரேட் பண்ணலாம், ப்ராஃபிட்டபிள் கிடைக்கும், இது வரைக்கும் நம்ம பண்ண தவறு என்ன? ஸோ மார்க்கெட் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆச்சு, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆக போகுது, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிடிசி. இங்கே பிடிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கு கீழே டவுன்ஃபால் இருந்தால் டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம நினச்ச லெவலுக்கு இந்த லெவல் வரைக்குமே வந்திருந்தோம். டவுன்ஃபாலுக்கு 63, நம்ம 65 வரைக்கும் சொல்லியிருந்தோம். பட் 63 வரைக்குமே வந்துட்டு போயிட்டோம். இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம 4 ஹவர்ஸை பார்த்தா இன்னும் மேஜராக புரியும். இப்போ மார்க்கெட்டுங்க பார்த்தீங்கன்னா வந்து பையிங் சைன் ஆகிக்குதுங்க. நம்மளுக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட் நம்ம சப்போர்ட் நேற்று வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் தெரியும். சப்போர்ட் லைன் கிட்ட கரெக்டாக இப்போ மார்க்கெட் பை ஆகிக்குது. இப்போ அப்சைடு போயிட்டு இருக்கான்னு நினச்சி நீங்கள் எல்லாருமே பை பண்ண நினைக்காதீங்க. வேண்டவே வேணாம். மார்க்கெட் எப்பவுமே நீங்கள் பை பண்ணணும்னா இந்த க்ரைட்டீரியா சொல்கிற க்ரைட்டீரியா மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. மொதல் விஷயம், மார்க்கெட் நீங்கள் பை பண்ணால் மார்க்கெட்டு ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் பை பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அக்குமுலேஷன் ஸ்டேபிளாக இருக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் டவுன் பேக்கில் வந்துட்டு டவுன்ஃபால் இப்போ ஆனதுக்கடுத்து பையிங்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் டவுன்ஃபால் ஆகுதா, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகட்டும், திரும்பி அகைன் கீழே டவுன்ஃபால் வரும். இன்கேஸ் அந்த டவுன்ஃபால் வராமல் மேலேயே போயிட்டோன்னா தட்ஸ் குட் சைன். பட் அது ரேர் தான். 10ல் 2 ட்ரேடு தான் அந்த மாதிரி நடக்கும். 2 தடவை தான். மீதி 8 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு திரும்பி டவுன்ஃபால் ஆகும். அதுக்கு தான் டபுள் பாட்டம், ட்ரிபிள் டாப், டபுள் டாப்பு இது மாதிரிலாம் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரூல்ஸ் இதுதான். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. இப்போ 2 ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் கொடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லையா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிட்டே ட்ரேட் ஆகலாம். இல்லை 3வது ரியாக்ஷன் வச்சுக்கோங்க, டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. டவுன்ஃபால் நம்மளோட எப்பயும் போல் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணனா மார்க்கெட் டவுன்ஃபால் தான் ஆக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி யாருமே இந்த இடத்துல பை பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பை பண்ணலாம், நீங்கள் நல்ல ட்ரேடர் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ட்ரேடர் ஆக முடியாது. காரணம் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி என்னன்னா, இந்த டவுன்ஃபால் ஆகிடுச்சு கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுப்பாங்க. அதை தவிர ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ப்ராஃபிட்டுக்கும் கேப்சருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கான டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ, ஏன்னா அது பெரிய கான்செப்ட். சரிங்களா? இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேடிங்க்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாக்ட்லி நீங்கள் வெயிட் தான் பண்ணிடணும். இப்போ மார்க்கெட்டு நான் சொல்லியிருந்தேன்ல டவுன்ஃபால் டபுள் டைம். இப்போ இங்கே மேலேருந்து கீழே இறங்கினா இப்படியே மேலே போக வேண்டியதானே. ஏன் திரும்பி இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஆகிட்டு மேலே போகலாம்? இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். எப்பயுமே இப்போ அப் சைடு போகிறேன்னா அப்படியே மேலே போகாது. கொஞ்சமாச்சு கீழே ரெசிஸ்டன்ஸ்க்கு ரியாக்ஷன் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே. சரிங்களா? அது இருந்தாலும் நமக்கு வந்து இந்த லெவலில் தெரிஞ்சிடும். இந்த லெவலில் வந்து மார்க்கெட் அப் சைடு போனோன்னா கன்ஃபார்ம் கீழே ஒரு ஒரு புல் பேக் வரும். அப்போ நம்ம பை பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது, கேப்சர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம பை பண்ணணுமா வேணான்றது வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம சொல்லிடுவோம், சேனலில். ஸோ கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கரெக்டான டைமிங்கில் நான் சொல்லிவிடுவேன். சரிங்களா? ஓகே, இதுதான் பிடிசியோட கரண்ட் சினாரியோ. அந்த எத்திரியம் பார்ப்போம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டு டவுன்ஃபால் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து எத்திரியத்தை வந்து இப்போ பை பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் வேண்டாம். நிறைய பேர் வந்து 200 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜ், நிறைய மூவிங் ஆவரேஜ் அந்த இண்டிகேட்டர்ஸ், ஆர்எஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. வேணவே வேணாம். காரணம் இருக்குது அதுக்கு பின்னாடி. இப்போ நம்ம சொன்ன பிடிசி அதே மாதிரி தான். ஆனால் எத்திரியம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் ஆகலை, இல்லை அப்சைடு புல் பேக் போகலை. ஸோ அதனால தான் சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒன்ஸ் இங்கே ஸ்டெடியாக ஆகட்டும், அண்ட் தென் நம்ம பை பண்ணால் பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எத்திரியத்தையும் நம்ம பை பண்ண வேண்டாம். கைண்ட் ரெக்வஸ்ட். அதுக்கு பதிலாக நம்ம வேறு எதாவது கிரிப்டோஸ் பார்ப்போம், இல்லை வெயிட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்திரியம் வந்து நம்ம எப்போ பை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பை பண்ணுற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் நடக்கலை. காரணம் ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸ் வந்து கீழே டவுன்ஃபால் ஆகிருக்குது. அவ்வளோ பெரிய மூமெண்ட். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இதில் செல்லிங் சொல்லியிருந்தோம், ஒரு 9.3% இவ்வளோ பெரிய மூமெண்ட் கிடைச்சிருக்குதுன்னா, அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இங்கே வந்து ஒரு பிக் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கடுத்து வேணால் போக வாய்ப்பு இருக்குது. 4 ஹவர்ஸ் எதுவும் கரெக்டாக இல்லை, அதனால் வெயிட் பண்ணலாம். அண்ட் தென் மேஜராக பார்த்தீங்கன்னா பிஎன்பி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பிஎன்பி வந்து நம்ம ஓவர் வியூவில் மட்டும் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங்கில் சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, பிஎன்பி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா அப் சைடு மேலே போனால் அண்ட் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அடிக்கடி மேலே ஓவரடைல் இப்படி இப்படின்னு மாறிட்டு இருக்குது. ஸோ பிஎன்பி வந்து இப்போதைக்கு ட்ரேடிங்க்கு கரெக்டான கிரிப்டோவாக கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ரேக்கோட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு திரும்பி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கீழே இறங்கி வந்துருக்கிறான். ஸோ அதனால தான் வந்து நம்ம பிஎன்பி வந்து நம்ம இது ஒரு காரணமும் வச்சுக்கி நம்ம ட்ரேடிங்க்கு வேணான்றோம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஹோல்டிங்னா ஹோல்ட் பண்ணி வைங்க. சொலானா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே அப் சைடு போய்ட்டு ஒரு டபுள் எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இறங்கினுக்கிறான் சொல்லலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஹோல்ட் பண்ணுங்கள். பட் நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவேன். மந்த்லி இயர்லி ஹோல்ட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்விங் ட்ரேட் இந்த மாதிரி ஆசைப்படுறவங்களாம் வந்து ஹோல்ட் பண்ண வேணால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ண பாருங்கள். பட் நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப டவுன்ஃபால் ஆகிட்டானே. ஸோ இந்த மாதிரி டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்குது. திரும்பி ஒரு புல் பேக் போக வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இப்போ டவுன்ஃபால் ஆனால் கூட அப்படி சொல்லுன்னு டவுன்ஃபால் ஆகாது. ஒரு சின்ன ஒரு புல் பேக் மேலே போயிட்டு கீழே இறங்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் வந்து மார்க்கெட். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இப்போ திரும்பி இது மேலே போனோன்னா ஓகே இப்படியே மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவல் தான் நமக்கான இது பையிங் ஜோன். சொலானாக்கு நியூ என்ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஹோல் என்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. நம்மளோட சேனலில் சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு தான் இந்த டைமுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம் பை பண்ணுங்கன்ட்டு. நம்மளோட டெலிகிராம் அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஓகே. அந்த நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டான பேட்டர்ன்ஸு லிஸ்ட்டாக நம்ம சொல்லியிருந்தோம்ல மார்க்கெட் டவுன்ஃபால் பிடிசி டவுன்ஃபால் ஆரம்பிச்சானா எந்த கிரிப்டோ நம்ம பையிங் சொன்னாலும் எல்லாமே அப்படியே மறந்துடுங்க. பெரிய பர்சன்டேஜ் தான் இறங்குனா எல்லாருமே இறங்குவோம். 99% எல்லாருமே இறங்குவாங்க. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டாக அதெல்லாம் வச்சுக்கிங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. ரேடு வந்து கொஞ்சோண்டு நம்ம ஹோல்ட் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப பர்சன்டேஜ் வேலிட்டி சொல்ல மாட்டேன். WLD பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் WLD இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. நியூ என்ட்ரி எடுக்கலாமான்ட்டு. பெப் பார்த்தீங்கன்னா அது 2 wins தான் 50-50 தான் இருக்குது. பெப்புக்கு நம்ம வெயிட் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி கிரிப்டோஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தீங்கன்னா, இந்த கிரிப்டோஸ்லாம் வந்து நல்ல வால்யூம், நல்ல வாலட்டைல், நல்ல பர்சன்டேஜ் கொடுக்குற கிரிப்டோஸ். ஸோ அதனால உங்களுக்கு இந்த கிரிப்டோஸ் சொல்லியிருக்கிறேன். இல்லைனா இந்த கிரிப்டோ வேணாம். இதெல்லாம் வந்து நம்மளோட கன்சிடரேஷனில் இருக்கிற கிரிப்டோஸ். ஓகேவா. WIF இதெல்லாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம சொல்கிற கிரிப்டோலாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்ட கிரிப்டோஸாக இருக்கும் மோஸ்ட்லி. WIF பார்த்தீங்கன்னா இவன் மட்டும்தான் இப்போ பார்க்க பையிங் சைனில் இருக்கிறான். ஸோ வேணும்னா இவனை வந்து நம்ம பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 then 2 3 இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டானா. இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி இப்போ வந்து இவங்க பிரேக் அவுட்டுக்கு அப்சைட் பிரேக் கொடுத்துட்டா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோஸ் நம்ம பார்க்கணும். பட் ஆனால் இது லாங் டேர்ம் அசட்டாக நீங்கள் வேணால் பண்ணலாம். ஃப்யூச்சர் ட்ரேடிங்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடணும் பேட்டர்ன்ஸு. பட் ரிஸ்க் எடுக்கிறது தான் நம்ம ட்ரேடிங்கில் இருக்க வந்த முக்கியமான ரூலு. ஃபஸ்ட்டு பேசிக்கான பிரின்சிபல் என்னென்னா ட்ரேடிங்கில் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் ரிஸ்க் எடுக்கலைன்னா நீங்கள் ட்ரேடிங்க்கு வரவே கூடாது. ஓகே, நம்ம நேற்றே சொல்லணும்னு நினச்சோம். எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேல தான். அது ரொம்ப ரொம்ப ஹையர் டைம், ரொம்ப பர்ஃபெக்டாக என்ட்ரிலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம 4 hours தான் பார்ப்போம். 4 hours 1 hours வந்து ரொம்ப 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 நமக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்தால் நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்ப்போமே தவிர மற்றபடி நம்ம எதுவும் 1 hour டைம் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்குன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஓகே ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கலாம், என்ட்ரி கொடுக்கலாமா, கரெக்டாக இருக்குதா, இந்த மாதிரி பார்ப்போம். பட் நமக்கு இந்த இடத்துல நம்ம 1 hourலாம் தேவை, 4 hours இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி இந்த லெவல் வைப்போம் அப்படின்ற மாதிரி நான் கிளிக் பண்ணிப்பேன். அண்ட் தென் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னல டே தான். நல்லா நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் மெத்தட் மட்டும்தான் லாங் டேர்முக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதனால தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலுமே வந்து டே இன்வெஸ்ட்மெண்ட் டைப் மெத்தட் சொல்லுவாங்க. நாம் வந்து மேஜராக நம்ம எந்தெந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட் கூட சொல்லலாம். அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட் மெத்தடு, ப்ராபபிலிட்டி ரேஷியோ மெத்தட்ஸ் அண்ட் தென் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ். இதில் வந்து அது வந்து சின்ன மைனரான பார்ட்டு தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே தவிர ட்ரேடிங்க்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய ஜென்ரல் கான்செப்ட் சொல்லியிருப்போம். அதனால் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென்
இன்க்ரீஸ்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஎஸ்டிடி அண்ட் தென் சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு டெய்லி ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு வந்து ட்ரேடிங் வேணும் அப்படின்னு வந்து நம்மகிட்ட பாட் இருக்குது. நாமளே பாட்டை ரெடி பண்ணிடுவோம். மல்டிபிள் லேக்ஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ அதை வேணால் கூட நம்ம ஃப்ரீயாக நம்ம அவைலபிள் இருக்குது. ஓகே, அண்ட் தென் பை.